சித்ரா, இந்த மதுமிதா எதையோ பண்ணி இந்த கேஸ பாரதிக்கு சாதகமா கொண்டு போக பார்க்கறான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது எப்படினா? அது எப்படி? எனக்கு தெரிஞ்ச பாரதி பவானி கிட்ட இருந்து எடுத்த பணத்தை வச்சு இந்த வக்கீல விலைக்கு வாங்கி இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பாக்குறா. வாங்கின காசுக்கு அவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல இருந்து பாரதி தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை. மதுமிதா, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? இப்படி கோர்ட்டோட டைமை வீணடிக்க கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நீங்க கேட்க போற விஷயத்துல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், நான் கண்டிப்பா இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க மாட்டேன். பாரதி இந்த கொலைய பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் துரை மாதிரியே இருக்கிற ஒரு டம்மி பொம்மைய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண உங்க அனுமதி வேணும்னு கேக்குறேன். அது மூலமா சில விஷயங்களை நான் கோர்ட்டுக்கு புரிய வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் உங்க அனுமதி வேணும். இந்த விஷயத்தால பாரதியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ் யுவர் ஆனர். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். போலீஸ் தரப்புல பாரதி மேல இருக்க குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் குற்றவாளின்னு சொல்லப்படுற பாரதி தரப்புல இருந்து அவங்கள நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். மதுமிதா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மதுமிதா, வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? யுவர் ஆனர், இப்போ பாரதி முழு வேகத்துல கத்தியால பொம்மையில குத்தும் போது 2 இன்ச் மட்டும்தான் கத்தி உள்ள இறங்கிருக்கு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 2.25 இன்ச் கத்தி உள்ள இறங்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் முறை கத்தியால குத்தும் போது 2.25 இன்ச், அடுத்த முறை குத்தும் போது 3 இன்ச் கத்தி உள்ள இறங்கிருக்கு. யுவர் ஆனர், பாரதியோட முழு பலத்தையும் பயன்படுத்தி பொம்மைய குத்தும் போது கத்தி 2.25 இன்ச் கூட உள்ள போகல. சம்பவம் நடந்த இடத்துல பாரதி கத்தியை எடுத்து துரைய மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்களே தவிர அவங்க கத்தியால குத்தல. யுவர் ஆனர், பாரதி தான் கத்தியால துரைய குத்தி இருக்காங்க. அப்ப இருந்த வேகம் வேற. ஒருத்தங்களை கொல்லும்னு கொலவெறியோட குத்தும் போது சாதாரண மனுஷனுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். அதனால கத்தி இன்னும் ஆழமா இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் பணத்தை காட்டுல வச்சு எரிச்சிருக்காங்க. எரிக்கப்பட்ட இடத்துல கிடந்த பெட்ரோல் கேன்ல பாரதியோட கைரேகை இருக்கு. இதை தவிர இந்த கொலையை பாரதி தான் பண்ணாங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் தேவையா இருக்கு? மதுமிதா தேவையில்லாம இந்த கேஸை திசை திருப்பி கோர்ட்டார் நேரத்தை வீணடிக்க பாக்குறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உனக்கும் துரையோட கொலைக்கு என்ன சம்பந்தம்? சார், நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல சார். நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீ என்னை ஏமாத்தவே முடியாது. கண்டிப்பா உனக்கும் துரையோட கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட உன்னோட நடிப்பெல்லாம் வேலைக்காகாது. இப்ப நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம உன்னை விட மாட்டேதா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாதா? இப்ப நான் இதே மாதிரி பேசிட்டு இருப்பேன் நினைக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த கொலை கேஸ்ல மாட்டிருக்கிறது பாரதி. அவங்களை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன்டா. சார் 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 சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். இதுக்கு மேல உன்னை உயிரோட விடுறதே தப்புடா. சார் 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 சார், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றோம். ஹலோ ஆதி, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஹரி பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரியே நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்ததுல
பாரதிக்கு ஃபேவரா ஒரு முக்கியமான ஆதாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க உடனே அந்த ஆதாரத்தோட இன்னைக்கு பாரதியோட கேஸ் நடக்கிற சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே. பாரதி கொலை பண்ணல. ஹலோ மிஸ்டர், கோர்ட்ல இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. இன்ஸ்பெக்டர் இருங்க, அவர் ஏதோ சொல்றதுக்கு வந்திருக்காரு. அவரை விடுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த சாட்சி கூண்ட்ல வந்து நின்னு சொல்லுங்க. யுவர் ஆனர், இவர் தேவையில்லாம கோர்ட்டார் நேரத்தை வீணடிக்க பாக்குறாரு. பாரதி தான் கொலையை பண்ணாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கிறப்ப இவர் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் சொல்ல வந்ததை சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. துரைய கொலை பண்ணது பாரதி இல்லைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இல்லை யுவர் ஆனர். ஆனா செத்து போனது துரையே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னியோட துரையோட கதை முடிஞ்சது. இவனை வச்சு அந்த பாரதியோட சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தீப்பெட்டியை கொடுங்க.